கல்லூரிக்கு வாருங்கள், பெரம்பலூருக்கு வாருங்கள், தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது, தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் தாய்மொழி நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு அருமையான நாளில் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய இந்த தாளாளர், இந்த தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் இந்த குழுமத்தின் தலைவராக செயல்பட்டு வருகின்ற தாளாளர் செவாலியே டாக்டர் கி வரதராஜன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த கல்லூரியில் முதல்வராக வெகு சிறப்பாக பணியாற்றி வருகின்ற முனைவர் சி சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் முனைவர் மருததுரை கலைப்புல முதல்வர் அவர்களுக்கும், மற்றும் முனைவர் துரை மணிகண்டன் ஐயா இந்த மாணவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி இந்த கல்லூரிக்கு ஒரு ஐகான் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படியாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மா தேவன் செல்வம் ஐயா தமிழாய்வுத்துறை தலைவர் அவர்களுக்கும், முனைவர் பி தனலட்சுமி உதவி பேராசிரியர் அவர்களுக்கும், முனைவர் JAA ஜெரால்டு அகத்தர உறுதி அமைப்பு குழுவினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அமர்வு தலைவர்களாக இங்கு வீற்றிருக்கின்ற முனைவர் கணநாதன் ஐயா அவர்கள் தமிழ் பண்பாட்டு மையம் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி அவர்களுக்கும், அமர்வு தலைவராக வீட்டிருக்கக்கூடிய எங்களை அன்போடு தங்கள் வீட்டிற்கு அழைத்து அந்த தமிழரின் பண்பாடை வெகு அழகாக அவருடைய செயல்பாட்டில் காட்டிய முனைவர் செல்வராணி அம்மா அவர்களுக்கும், மற்றும் முனைவர் பிராங்க்லின் அவர்கள் பிஷப் ஹீபர் கல்லூரி திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அமர்வு தலைவராக இன்றைய நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஐயா அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பாளர்களாக இருக்கின்ற நம்முடைய முனைவர் ஹேமலதா அவர்களுக்கும், கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே நிறைந்திருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நிச்சயமா இப்போ பசி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பசி இருந்துச்சுன்னா ஐயோ என்ன பேச போறாங்களோ என்னவோ அந்த பசி மயக்கத்துல சரியா தலைக்கு போகாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தேநீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு அருமையான நாள் உலக தாய்மொழி தினத்தில் இப்போ நம்ம சொன்னபடி, நம்முடைய முனைவர் ஹேமலதா அவர்கள் சொன்னபடி, இந்த அறிவியல் தமிழ் என்ற இந்த நூலின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய பேரை நாங்கள் ஆய்வு கட்டுரை வழங்குவதற்காக அழைக்கிறோம், நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் பேராசிரியர்கள் மாத்திரமல்ல, இதற்கு மாணவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள், அதுவும் சாதாரணமானவர்களே அதை கலந்து கொள்ள முடியும் என்னும் போது, நீங்கள் எல்லாம் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக ஒரு தேடல் வேண்டும். நமக்கு வாழ்க்கையில நம்ம இப்போ தமிழ் படித்து கொண்டிருக்கிறீர்கள், இதை சார்ந்து முன்னேற வேண்டும் என்று சொன்னா நம்ம தமிழ் எதற்காக படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், இதன் சிறப்பு என்ன, இதன் பெருமை என்ன, அதையெல்லாம் உங்களுக்குள்ள உள்வாங்கி கொண்டால்தான் நீங்க நிச்சயமாக நீங்க படிக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை மனமாற உளமாற படித்து 10 பேர் இருந்தாங்கன்னா அது தனித்துவமாக நீங்கள் தெரிவதற்கு அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். அதனால இதை போன்ற சந்தர்ப்பங்கள் வரும்போது தயவு செய்து வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். நீங்க துணிஞ்சு எழுதுங்க. உங்களுக்கான ஒரு ஏதாவது ஒன்று நீங்க படிக்கும் போது எந்த இடத்துலயாவது உங்களுக்கு இது ஏன் இப்படி இருந்திருக்கு, இப்படி இருந்திருக்குமோ, அந்த காலத்துல ஏதாவது ஒரு கேள்வி உங்க மனசுல தொக்கி நிற்கும் இல்லைங்களா? அதை போல கேள்வி வரும்போது அதற்கு விடையை நீங்களே கண்டுபிடிங்க. நீங்களே போங்க, உங்க நூலகத்துக்கு போங்க, இணையத்துல தேடுங்க, உங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, புத்தகத்தை நாடுங்க. எப்படியாவது அதை உங்களுக்கான கேள்விக்கு விடை உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த சமூகத்திற்கும் அளிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக இப்போ இந்த அறிவியல் தமிழுக்கு ஒரு நூல் போடுறோம். எந்த ஒரு நூலுமே நீங்க படிக்கும் போது நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க இல்லைங்களா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு, அதே போல நீங்க அந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கிறதா என்பதை சரி பார்த்து அப்புறம் நீங்க அதையெல்லாம் பதிவிடுங்க. ஏன்னா இணையத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒன்றில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது அதற்கான எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய விடயங்கள் கூட இருக்கிறது. அப்படி கண்மூடித்தனமாக தேடாமல் நீங்கள் பல இடங்களில் தேடும்போது நம்ம அந்த காலத்தில் அகநானூறு ஒரு 400 புலவர்கள், அவங்க 400 பாடல்களை புலவர்கள் எழுதி அது ஒரு தொகை நூலாக அதை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த கால புலவர்கள் பண்ண வேலையை தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவரவர்களுடைய பார்வையில் எப்படி நீங்க பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இங்க கொடுக்கும் போது நாளை வரக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு அது மிக்க ஒரு பயனளிப்பதாக இருக்கும் இல்லைங்களா? அதனால இதை ஒரு நீங்க ஒரு சிறிய கட்டணம் தான். அதை உங்களால ஏதாவது ஒரு செலவை நிறுத்திவிட்டு கூட இதற்கான ஒரு பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்குள்ள இந்த தமிழ் படிக்கும் போது ஏதோ மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மற்ற பாடத்திட்டங்கள்லாம் படிக்கிறவங்க பெரிய அறிவாளி போலையும் தமிழ் படிக்கும் போது கொஞ்சம் ஏதோ நமக்கு கிடைத்த மதிப்பெண்ணில் அதை அந்த ஒரு பட்டத்தை நாடி வந்தது போலவும் கூட ஒரு சிலரிடம் பேசும்போது நான் பார்த்திருக்கிறேன். எதுவும் எனக்கு கிடைக்கல, என்னுடைய மதிப்பெண்ணுக்கு சரி எடுத்தேன்னு ஒன்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நிச்சயமாக அப்படி அல்ல. தமிழோடு சேர்ந்து இருந்தால் உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் என்னன்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்க வேண்டும். அப்போ அதற்கான நம்முடைய தாளாளர் கூட பேசினார் பாருங்க. அதே போல உங்களுக்கான அந்த தமிழ் மொழி பற்று இருக்கும்போது நம்ம சிந்தனைகள், அப்துல் கலாம் போன்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் தாய்மொழியில் இருக்கும்போது நமக்கு என்னவாகுதுன்னு சொன்னா ரொம்ப எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை எளிதாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். பெரம்பலூரில் தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்லூரியில் இணையத்தமிழ் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. வருக வருக. இணையத்தில் தமிழை ஏற்றுவோம், தமிழை
பாருங்கள், தந்தை இயேசுவின் கல்லூரிக்கு வாருங்கள், பெரம்பலூருக்கு வாருங்கள், தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. வாருங்கள், வாருங்கள், இளையது தமிழ் வளர்ப்போம் வாருங்கள், பெரம்பலூர் தந்தை இயேசுவின் கல்லூரிக்கு வாருங்கள். Male vocals. இணைய தமிழ் மாநாடு, இணைவோம் மனம் நீநாடு, இணையத்தில் தமிழை ஏற்றுவோம், தமிழை உலகின் மொழியாக்குவோம். வாருங்கள், வாருங்கள், பெரம்பலூருக்கு வாருங்கள், தந்தை இயேசுவின் கல்லூரிக்கு வாருங்கள், தம்பி இயேசுவின் கல்லூரிக்கு வாருங்கள், தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தந்தை இயேசுவின் கல்லூரிக்கு வாருங்கள், தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தமிழ்நாடு தமிழ் சங்கம் அழைக்கிறது. தமிழ்நாடு தமிழ் சங்கம்